ஹீரோ நிவின் பாலி ஒரு வசதியான நம்பூதிரி குடும்பத்தை சேர்ந்தவர். இவர் 18 வயசா இருக்கும்போது இவரோட அம்மா இறந்துடுறாங்க. அதனால அது வரைக்கும் கடவுள் மேல இருந்த நம்பிக்கை போய் இவர் ஒரு நாத்திகனா மாறிடுறாரு. கொஞ்ச வருஷம் கழிச்சு கிராமத்துல இருந்து சிட்டிக்கு போய் கிட்டார் வாசிக்க கத்துக்கிட்டு சினிமாவில் சான்ஸ் கேட்டு அலையிறாரு. இவர் எவ்வளவு அலைஞ்சு தெரிஞ்சாலும் பட வாய்ப்பு எதுவும் கிடைக்காதனால திரும்பி சொந்த ஊருக்கே வந்துடுறாரு. வருமானத்துக்காக அப்பா பண்ண தொழிலான பேய் ஓட்டுறது, பூஜை பண்றது அப்படின்னு அந்த தொழிலையும் கொஞ்ச நாள் பண்றாரு. அப்படி ஒரு நாள் ஒரு சின்ன பையனுக்கு பேய் ஓட்டுறதுக்காக இவரை கூட்டிட்டு போறாங்க. இவர் போய் இவரோட மாந்திரிக வேலையெல்லாம் ஆரம்பிச்ச உடனேவே அந்த பேய் ஓடிடுது. அந்த பையனுக்கும் குணமாயிருது. சரின்னு இவர் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாரு. அன்னைக்கு நைட்ல இருந்து இவர் வீட்டில் ஒரு பொண்ணு பேயை சுத்திட்டு இருக்கிறது இவரோட கண்ணுக்கு தெரியுது. சினிமாவில் நாம பார்த்து பழக்கப்பட்ட பயமுறுத்துற அருவருப்பான கோரமான பேயை இல்லாம அந்த பேய் இவர் கூட ஃப்ரெண்ட்லியா பழக ஆரம்பிச்சிருது. ஆரம்பத்துல பயந்தாலும் போக போக இவரும் அந்த பேயோட ஃப்ரெண்ட்லியா பழக ஆரம்பிச்சிடுறாரு. இந்த சமயத்துல இவருக்கு சினிமாவில் சான்ஸ் கிடைச்சி மும்பைக்கு போகிறதுக்காக ஒரு வாய்ப்பு வருது. அந்த பேயும் இவர் கூடயே மும்பைக்கு போயிடுது. மும்பைக்கு போன இடத்துல ஹீரோவுக்கு ஒரு பொண்ணோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்குது. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் காதலா மாறுற சமயத்துல இந்த பேய்க்கு பொசசிவ்னஸ் வந்துடுது. அந்த பொண்ணுக்கு முன்னாடி இந்த பேய் முந்திக்கிட்டு போய் ஹீரோவுக்கு ப்ரப்போஸ் பண்ணிடுது. இப்போ ஹீரோ அந்த பொண்ணை லவ் பண்ணாரா இல்லை இந்த பேயை லவ் பண்ணாரா, இந்த பேயோட ஃப்ளாஷ்பேக் கதை என்ன அப்படின்றதுதான் இந்த படத்தோட கதை. லவ் பண்ணுறது அப்படின்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறமா பொண்ணாக இருந்தானே பேயா இருந்தானே இதில் எதுக்கு ஹீரோவுக்கு கன்ஃபியூஷன் அப்படின்னு நாம் நினச்சோம் அப்படின்னா இங்கே தான் டைரக்டர் அகில் சத்யனோட சாமர்த்தியம் தெரியுது. ஹீரோ நிவின் பாலிக்கு பல படங்களுக்கு பிறகு இது ஒரு கம்பேக் படமாக அமைஞ்சிருக்கு. சங்கோஜம், பயம், ஈகோ, அப்பா மேலே இருக்க பாசம், 2 பொண்ணுங்க கிட்ட மாட்டிட்டு தவிக்கிறது அப்படின்னு பல காட்சிகளில் சூப்பராக நடிச்சிருக்காரு. பெண் பேயா துருன்னு ரியா ஷிபு அட்டகாசமாக நடிச்சிருக்காங்க. இவங்களோட பாடி லாங்குவேஜ், வாய்ஸ், நடிப்பு அப்படின்னு எல்லாமே சூப்பராக இருக்குது. ஃப்ளாஷ்பேக் சீனில் நம்மளை கண் கலங்கவும் வச்சுருக்காங்க. இது இவங்களோட முதல் படம் அப்படின்னு நம்பவே முடியாத அளவுக்கு நல்ல நடிப்பை கொடுத்துருக்காங்க. இன்னொரு ஹீரோயினா பிரீத்தி முகுந்தன். செகண்ட் ஹாஃபில் கொஞ்ச நேரமே வந்தாலும் நம்ம மனசில் நிற்கிற அளவுக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. இவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன், ட்ரெஸ்ஸு, மேக்கப்பு, டான்சிங் மூவ்ஸ் அப்படின்னு ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு எல்லாமே சூப்பராக இருக்குது. ஹீரோவோட கசினா வர அஜு வர்கீஸோட காமெடி ட்ராக்கும் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பிரியா வாரியர் கூட ஒரு கெஸ்ட் ரோலில் வந்துட்டு போகிறாங்க. ஜஸ்டின் பிரபாகரனோட மியூசிக்கில் 2 பாட்டு மனசில் நிற்கல அப்படின்னாலும் அந்த சுச்சுவேஷனில் உறுத்தாத அளவுக்கு அழகாக வந்துட்டு போயிடுது. 146 நிமிஷம் இந்த படம் ஓடுது. கதை, திரைக்கதை எழுதி இயக்கியிருக்காரு அகில் சத்யன். பயமுறுத்தல் பேய், காமெடி பேய் வரிசையில் ரொமான்டிக் பேய் கேரக்டர், அதோட எக்ஸிகியூஷனும் ஒரு நல்ல ஐடியா. முதல் 30 நிமிஷத்தில் கேரக்டர்ஸை மெதுவாக இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்களோட ஆடியன்ஸுக்கு கொடுத்துருக்கிற எமோஷனல் கனெக்ட் சூப்பர். யாருமே எதிர்பார்க்காத கிளைமேக்ஸ் ட்விஸ்ட், இதெல்லாம் இந்த படத்தோட பாசிட்டிவ். பொதுவாக சிடுமூஞ்சி அப்பாக்கள் வயசான காலத்தில் அன்புக்கும் பாசத்துக்கும் இயங்குவாங்க. பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். நாளைக்கு போகிறதுக்கு கூட இன்னைக்கு பணம் வரலையே. நல்ல தூக்கத்தை விட சிறந்த மருந்து எதுவுமே இல்லை. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா? பேய் இவ்வளோ கிட்ட பார்த்ததுக்கு அப்புறம் கடவுள் நம்பிக்கை வரலன்னா எப்படி? நான் எப்படி உன்னை லவ் பண்ணுறது? நீயே ஒரு பேய், உன்னை தொடக்கூட முடியாதே. லவ் இஸ் நாட் ஒன்லி a physical touch, இட்ஸ் a emotional connect. இந்த மாதிரி பல வசனங்கள் படத்தில் நல்லா இருக்கு. தமிழில் டப்பிங்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபீல் குட் ரொமான்டிக் மூவி, ஃபீல் குட் ஃபேண்டசி மூவி அப்படின்னு எப்படி வேணாலும் சொல்லலாம். பட் இட்ஸ் a நைஸ் மூவி. ஜியோ ஹாட்ஸ்டாரில் தமிழ்லேயே இந்த படம் அவைலபிளாக இருக்குது. ஃபேமிலியோட இந்த படத்தை தாராளமாக பார்க்கலாம். தியேட்டரில் இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.